தமிழ் திரைப்பட நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஹுசைனி புற்றுநோய் பாதிப்பு காரணமாக உலகை விட்டே உயிர் பிரிந்து சென்ற சோகம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளவுதான். இன்னைக்கோ நாளைக்கோ தான். ஒரு வீரனுக்கு ஒரு முறைதான் சாவு என்று நரகமாக மாறிய தன் இறுதி நாட்களிலும் மன வலிமையோடு வாழ்ந்த மனிதன் கேன்சர் வந்துருச்சு, சாக போறாரு, ஐயோ அவரு இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கோழைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் சாவு இருக்கு. ஒரு வீரனுக்கு ஒரே ஒரு முறைதான் சாவு. என் கடைசி ஆசை இதுதான். மனம் நொறுங்க வைத்த நடிகரின் இறுதி ஆசை. எவ்வளவோ உறுதியுடன் போராடிய மனிதனை இறுதியாக கைவிட்ட கடவுள். விஜய் நடித்த பத்ரி திரைப்படத்தின் மூலமாக பிரபலமானவர் தான் நடிகர் ஹுசைனி. மதுரையைச் சேர்ந்த இவர் 1986 ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார். இவர் நடிகர் மட்டுமின்றி வில்வித்தை, கராத்தே பயிற்சியாளருமாகவும் இருந்துள்ளார். இந்த ஒரு நிலையில்தான் இவருக்கு சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்தது. இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. முக்கியமாக தான் உயிர் வாழ தினசரி 2 யூனிட் ரத்தம் தேவைப்படுவதாகவும், நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது என்றும், ஒரு சில நாட்களில் தான் உயிர் பிரிந்து விடுவேன் என்றும் அவர் வீடியோவில் பேசியது அனைவரையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கடித்தது. டாக்டர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கோ நாளைக்கோ அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த இது என்னன்னா, இட் இஸ் கால்ட் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. மேலும் அவர் எவ்வளவோ சிரமங்களை சந்தித்தாலும் தன் வாழ்நாளில் இறுதி நாட்களில் மன வலிமையோடு தான் வாழ்ந்து வந்துள்ளார். கேன்சர் வந்துருச்சு, சாக போறாரு, ஐயோ அவரு இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.